வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் கியூட்டுகள். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணாம எப்படி இந்த தீபாவளி லுக்கை மேக் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த சிம்பிள் மேக்கப் லுக் தான் இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம இதுல ஒரு கான்டரு, ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபேஸையே அப்படியே ஹெவியா 3-4 கிலோ மேக்கப் நம்ம மூஞ்சில இருக்கிற மாதிரி பண்ணாம ஒரு லைட் வெயிட்டான ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் அப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நிவ்யாவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக் ஏரியா ஃபுல்லாகவும் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம எந்த மேக்கப் லுக் பண்ணாதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவை மாய்ஸ்சர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஸோ அழகாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை என்னோடய பிம்பிள் இருக்கிற ஏரியா அண்ட் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் பேச்சஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஏரியாலலாம் போட்டு அதை நான் கன்சீல் பண்ண போகிறேன். இப்போ கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த டார்க் பேச்சஸை மறைக்கிறதுக்கு நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணலாம். அதேமாரி அந்த கன்சீலரை நம்ம ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணோம். அப்போ தான் மேக்கப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த கிரே பேச்சஸாக ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக நம்ம கன்சீலர் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நான் பாண்ட்ஸோட பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நம்ம நெக் அண்ட் ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். எது அப்ளை பண்ணாலும் நம்ம நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் சேமாக தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நெக்கும் ஃபேஸும் ஒரே ஈவன் டோனாக தெரியும். ஒன்று நெக்கு கருப்பாகவும் ஃபேஸ் வெள்ளையாகவும் அப்படி தெரியாமல் ஈவன் டோனாக இருக்கும். ஸோ நம்ம அழகாக இதையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால நம்ம பிக்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த ஹைலைட்டிங் ஜோன்ஸ்லாம் அப்படியே பார்க்கவே பல தெரியும் போது அது பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த சீக்ஸு, நோஸ் பிரிட்ஜு, சின்னு, ஃபோர் ஹெட்டு இதெல்லாம் தான் ஹைலைட்டிங் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா மினுக்கிற ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அழகாக ஹைலைட் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம போட்ட க்ரீம் பேஸ், க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணோம். அதுக்கு நான் மேப்ளின் ஃபிட் மீயோட காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், அதிலே கொடுத்துருக்க ஸ்பான்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நம்ம காம்பேக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐ லுக்குக்கு போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு லாக்மேயோட ப்ரோ பென்சிலை வச்சு நான் ஐப்ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடுமே ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஐ ஷேடோக்கும் நான் இந்த பிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் ட்ரெஸ்ஸில் பிங்க் அட்டாச்மெண்ட் வந்திருக்கு. அதனால் இந்த பிங்க் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஐஸோட இன்னர் சென்டரில் மட்டும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்க பிங்கை லைட்டாக ஆக்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 2 ஐஸ்லையுமே ஐ ஷேடோ லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு நான் எல்ஐடினோட ஐலைனர் தான் இன்றைக்கான வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மலான சிம்பிளான ஒரு ஐ ஸ்ட்ரோக் தான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், நான் ஐலைனரை க்யூட்டாக அழகாக வச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப க்ளோஸ்அப்பாக மூச்சு காட்டலன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களாம் பயந்து நைட்டு தூங்காமலாம் இருக்காதீங்க. அடுத்ததான் மஸ்காரா தான் வைக்க போகிறேன். ஸோ மஸ்காரா 2 ஐ லேஷஸ்லையும் அழகாக க்யூட்டாக வச்சு முடிச்சிட்டேன். ஐ லுக்கில் லாஸ்ட்டில் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எல்ஐடினோட ஐட்ராமா காஜல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா போல்டாக காஜல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 கண்ணுமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஹிமாலயாவோட லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். நம்ம லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம லிப்ஸ் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் எடுத்து என் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபோட்டோஸில் எடுக்கும்போது நல்லா க்ளோவியாக ப்ளஷிங்காக தெரியும். அவ்வளோதான், ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த ஒரு போல்டு ரெட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபெஸ்டிவ் லுக்குங்கிறதுனால நல்லா ஒரு போல்டான ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நான் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். பிளாக் கலரில் ஒரு குட்டி ரவுண்ட் போட்டு வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது.
அட சந்தனம் வைக்கல, அதனால சந்தனத்தை காஜலோட பேக் சைடில் எடுத்து அழகாக குட்டி அழகாக வச்சாச்சு. இப்போ தான் இந்த லுக் அழகாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் போய் ஜுவல்ஸ் போட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து போயிட்டு ஜிம்காஸ் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள்ஸ் போட்டுட்ருக்கேன். சிம்பிள் தீபாவளி மேக்கப் லுக்காக அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாப்பி தீபாவளி கியூட்டீஸ். இன்னைக்கான முக்க ஜோக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறாருங்க. வீடை எல்லாத்தையுமே கட்டி முடிச்சாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சாச்சு, கடைசியாக பெயிண்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே அவர் பெயிண்ட் பண்ணுவார்னு ஈகராக என்ன கலர் அடிப்பாங்கன்னு ஈகராக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் அடிக்காமல் அந்த வீடு ஃபுல்லாக பர்ஃப்யூம் சென்ட் ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்காராங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வேர்வை சிந்தி கட்டின வீடுங்க, அதனால தான் அவர் ஃபுல்லாக சென்ட் அடிச்சு வச்சுக்கிறாரு. அவ்வளோதான், நம்மளோட தீபாவளி சிம்பிள் மேக்கப் லுக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப தேறிட்ட மேக்கப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக கிரியேட் பண்ணக்கூடிய லுக்கு தான் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டனும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தா தான் நான் அதுக்கப்புறம் இதே மாதிரி என்னெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி மறக்காம என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you cuties.